காங்கிரஸ் வந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிரீஷ் சிவராமன் சொல்லியிருக்காரு. இதோட இது எப்படி ஏதாவது முடிவானால் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் வாயிலாக அறிவிக்கப்படும். எந்த முடிவுனாலும் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக அறிவிக்கப்படும். ஸோ அது சம்மந்தமாக இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் யாரும் கருத்து தெரிவிக்கிறது சரியாக இருக்காது. முடிவானால் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் பேச்சுவார்த்தைன்றது தொடருதா? ஏன்னா அவர் பேசிட்டு இல்லை, கண்டிப்பாக அது எங்களுடைய தலைவர் அளவில் தான் இருக்கும். அது எந்த அளவில் இருக்குன்னு இப்போ நான் அதில் எந்த கருத்தும் சொன்னால் அது சரியாக இருக்காது. ஏதாவது முடிவுகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் அந்த முடிவில் எடுத்து, அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னென்னா, எங்கள் கட்சியோட கூட்டணி வைக்க திமுகவை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சியிலும் எங்களுடன் முதல்ல அதாவது 2 வருஷமாக தம்பி வர்றாருன்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஒரு சில பேர். அப்படி இப்போ வரைக்கும் எங்களுடன் கூட்டணி வைக்க பலரும் முயற்சி செய்தார்கள். பெரும்பாலான கட்சிகள் முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்களுக்கு எந்த கூட்டணியோடு மக்கள் இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதை தான் எங்களோட தலைவரும் தேர்ந்தெடுப்பார். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திமுக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து பிஜேபி மேலே வந்து தாவேகா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு விமர்சனம் இருக்கு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கணுமோ, இல்லை எந்தெந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு மேலே குற்றச்சாட்டு வைக்கணுமோ, எந்த இடத்துல எங்களுடைய தலைவர் தயங்கியதே இல்லை. எந்தெந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியோடைய கொள்கை முடிவுகளோ ஏதாவது ஒரு பாலிசியோ இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்கள் வருமா துணிந்து பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணதும் எங்களுடைய தலைவர் தான். எந்த இடத்துல எதிர்க்கணும், எந்த இடத்துல எந்த வழக்கு தொடுக்கணும் அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது வரைக்கும் திமுக வந்து இவ்வளோ பேசுகிறாங்க, ஏதாவது ஒரு இடத்துல பிரதமரையோ இல்லை உள்துறை அமைச்சர் பேரை சொல்லி பேசியிருக்காங்களா? அவர்கள் திரைமறைவில் அவங்களுக்கான அனைத்து உடன்பாடுகளும் எல்லாமே வந்து திரைமறைவில் இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இப்போ கவர்னர்கிட்ட மட்டும் சண்டை மாதிரி காட்டிக்கிறாங்க. கவர்னரை எதிர்த்து தான் அவங்களுடைய மொத்த 5 வருஷம் அரசியல் இருந்துக்க தவிர பிரதமர் எதிர்த்தோ இல்லை உள்துறை அமைச்சர் எதிர்த்தோ இல்லை. அவங்க என்னைக்காவது இங்கே வந்தப்போ பிரதமர்கிட்ட போய் கடுமையான குரலில் இது அவங்க முன்னாடி கொடுத்துருக்காங்களே இந்த கருப்பு பலூன் கோபேக் மோடிலாம், இப்போ ஒரு தடவையாவது பிரதமர் வந்தப்போ அதை பயன்படுத்தினார்களா? எதுவுமே இல்லை. அவங்க வந்தப்போ சிவப்பு கம்பளம் வரவேற்பு, குடும்பத்துடன் வரவேற்பு தான் நடந்திருக்கு. திரைமறைவில் இன்றைக்கும் சொல்கிறேன். சரி, ஒன்றும் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இதுவரை இஸ்லாமிய சிறைவாசிகள் 30 வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்காங்க. 22 பேருக்கு மேலே விசாரணை கைதிகள் இருக்காங்க. எத்தனை பேரை இவங்க 5 வருஷம் ஆச்சு, ஏதாவது ஒருத்தர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா? 22 பேர் விசாரணை கைதிகள் வந்து 30 வருஷத்துக்கு மேலே எந்த தப்பும் செய்யாமல் உள்ளே இருக்காங்க, சிறையில் இருக்காங்க. ஏன் இது வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட அவங்க வந்து யோசிச்சு எதுவுமே பண்ணலை? எல்லா இடத்துலையும் சிறுபான்மைக்கு எதிராகவும் இல்லை கண்டிப்பாக திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றாக எல்லா விஷயத்திலும் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது. இப்போ இது வரைக்கும் வந்து இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். இப்போ திரு கெஜ்ரிவால் அவர்கள்லாம் ஒரே நாள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க 6 மாதம். இவங்களுக்கு இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இடி வந்து ஏன் லெட்டர் மட்டும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க?